புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கார்ட்டர் நகரில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார். அப்போது யமுனை நதியில் விஷம் கலப்பு பற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்தார். டெல்லியின் முன்னாள் முதல்வர் ஒருவர் ஹரியானா மக்கள் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சிலர் நிலைகுலைந்து போயிருக்கின்றனர். அதனால் அப்படி பேசுகின்றனர். டெல்லியில் உள்ள மக்களிடமிருந்து ஹரியானா மக்கள் வேறுபட்டவர்களா? ஹரியானாவில் வசிப்பவர்களின் உறவினர்கள் டெல்லியில் வசிக்கவில்லையா? தங்கள் சொந்த மக்கள் குடிக்கும் நீரில் ஹரியானா மக்கள் விஷம் கலப்பார்களா? ஹரியானா அனுப்பும் தண்ணீரை டெல்லியில் உள்ள அனைவரும் குடிக்கின்றனர். இந்த பிரதமரும் அதே தண்ணீரை தான் குடிக்கிறேன். இது ஹரியானாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான அவமானம். நமது குணம் மரியாதைக்கு அவமானம். தண்ணீர் கொடுப்பதை புனிதமாக கருதும் நாடு இது. இப்படி கேவலமாக பேசுபவர்களுக்கு இந்த முறை டெல்லி மக்கள் கண்டிப்பாக பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். 11 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பணிகளை முடித்து வரும் 30 ஆண்டுகளுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும். நாடு முழுவதும் என்னால் நிறைய செய்ய முடிந்தது. ஆனால் டெல்லியில் பணியாற்ற நீங்கள் எனக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. நீங்கள் 25 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆட்சியை பார்த்திருக்கிறீர்கள். இப்போது பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளியுங்கள். சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றும் பிரதமர் மோடி பேசினார். ये देश तो ऐसा है, पशु पक्षियों तक को पानी पिलाता है, कभी उनको नुकसान नहीं पहुंचता है. दिल्ली के पानी में जहर मिलाते हैं. ये सिर्फ हरियाणा का अपमान नहीं, ये भारतीयों का अपमान है, हमारे संस्कारों का अपमान है, हमारे चरित्र का अपमान है.